வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த எபிசோடு கதையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் முதல்ல பிளாட்டை சொல்றேன். ஆக்சுவலா பிரியான்ற ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் தோஷம் இருக்கிறதா சாமியார் ஒரு பரிகாரத்தை சொல்றாரு. நாக செல கூட வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே ஃபார்மாலிட்டிக்காக கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு நாகம் இந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒரு ஃபீலிங் வருது. உண்மையிலேயே நாகம் ஒன்னா இருந்ததா இல்ல வேற யாராவது நம்ம கிட்ட எல்லை மீறி நடந்துட்டாங்களான்ற மாதிரி இந்த பொண்ணுக்கு குழப்பமா இருக்கு. இன்னொன்று பகுதியில வேற ஒரு பொண்ணுக்கு பூனை எல்லை மீறி நடந்த மாதிரியே தோணுது. அதாவது எல்லை மீறி நடந்தது பூனை இல்ல, ஏதோ ஒரு நபரு, ஆனா நமக்கு அப்படி தோணுது போல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் காமனா இருக்கிறது என்னது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்றதுதான் இந்த கதை. எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே பிரியான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணை வந்து பயங்கரமா ரெடி பண்ணி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. எல்லாருமே கடவுள் மாதிரி இவங்களை வழிபட்டு இருக்காங்க. அம்மா எங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் தான் இந்த பொண்ணை இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க போல. ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க சொல்றது நடக்கும்ன்ற மாதிரிலாம் நம்பி இவங்களை வழிபட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பிரியா இவங்கள பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே எக்ஸாம் சம்பந்தமா பேசிட்டு இருக்கும் போது இந்த பிரியாவோட பாய் ஃப்ரெண்ட் விமல் இந்த இடத்துக்கு வராரு. ரெண்டு பேருமே பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. விமல்மே வெளியே சுத்தி பார்க்கிறதுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு விமல் கூட சுத்தி பார்க்கிறதுக்காக போறாங்க. சோ விமல் கூட இவங்க க்ளோஸா பழகிட்டு இருக்காங்கல்ல. மேற்கொண்டு என்ன படிக்கணும்ன்றத பத்திலாம் விமல் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல, என் வீட்ல கண்டிப்பா இந்த லவ்வுக்கு ஏத்துக்க மாட்டாங்க, நீ கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பல்லன்னு கேட்கும்போது கண்டிப்பா இருப்பன்ற மாதிரி விமல் சொல்றாரு. இதெல்லாம் பிரியா யோசிச்சுட்டு இருக்கும் போதே வேண்டுதலுக்காக ஒரு லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. காணிக்க மாதிரி தந்துதான் வேண்டுதலை சொல்லணும் போல. அந்த மாதிரி இந்த லேடியுமே பேப்பர்ல சுத்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. இவங்க எடுத்துட்டு வந்திருக்க பேப்பர்ல வந்து ஒரு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, அந்த பொண்ணு போதையில இருக்கும் போது நடந்திருக்குன்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. இந்த விஷயத்தை இந்த பிரியான்ற பொண்ணு பாக்குறாங்கல்ல, பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இவங்களுக்கு ஏதோ தோணுது போல. இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்ப அனிஷான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு புதுசா ஒரு வீட்டை பார்த்து வந்திருக்காங்க போல. இந்த வீட்டை ஒரு நபர் பார்த்து தந்திருப்பாரு. அவருக்கு காசு மாதிரி தரணும்ல, காசு மாதிரி தந்துடுறாங்க. ஏதாவது உதவினா கால் பண்ணுங்கன்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு நைட்டு நேரம் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ பக்கத்துல வந்து கழுத்தை நெரிக்கிறாங்க. இந்த வீடை பார்த்து கொடுத்த நபர் தான் இப்படி பண்றாரான்னு நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த அனிஷாவே இன்னொன்னு கையை வச்சு நெரிக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. மோனோ ஆக்ட்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. இவங்க பண்ண ஆக்ட இப்ப Facebookல இவங்க லைவ் மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அம்மா கிட்ட இருந்து கால் வந்துருது. நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அனிஷா, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது, உங்களுக்கே தெரியும்லம்மா, சினிமால எப்படியாவது சாதிக்கணும்ன்றது தான் என்னோட கனவு, நான் அதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கம்மா, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கம்மா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதுக்கு மேல எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், உனக்கு 6 மாசம் தான் டைம், அதுக்குள்ள ஏதாவது பண்ணு, அப்படி இல்லைன்னா திரும்பி வந்துரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. 6 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி இந்த பொண்ணு நம்பிக்கையா பேசுறா. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஊரு ரொம்ப மாறிடுச்சு, நிறைய தப்பெல்லாம் நடக்குது, கவனமா இருன்னு சொல்லும் போது நான் பாத்துக்கிறேமா அப்படின்ற மாதிரி அனிஷாவும் சொல்லிட்டு இருக்கா. இன்னொன்று பக்கம் பிரியா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பேப்பர்ல பார்த்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அதாவது இவங்களோட அப்பாவுக்கு தொடர்ச்சியா லாஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு சாமியார் கிட்ட ஏன் எதுக்குன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அப்பதான் அந்த சாமியார் உங்க பொண்ணுக்கு ஒரு தோஷம் இருக்கு, அதனால நாக செல கூட கல்யாணம் மாதிரி சில ரிச்சுவல் பண்ணும், அப்படி பண்ணா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ்மே அதை பண்ணா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பொண்ணு இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிடுறா. அவர் தான் அப்படி சொல்றாருன்னா நீங்களும் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் முட்டாள்தனம், இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொண்ணு பேசிட்டு இருக்கா. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணுன்ற மாதிரிலாம் சாமியார் கிட்ட மேற்கொண்டு விசாரிச்சுட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு உள்ள வந்ததுக்கு அப்புறமும் என்னால இதெல்லாம் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா இருக்காருல்ல, உனக்கு என்ன வயசாயிருச்சு, உனக்கு என்ன தெரியும், நான் சொல்ற மாதிரி தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. வேற வழி இல்லாம அந்த ரிச்சுவல்லாம் நடக்குது. அதாவது நாக சிலையை பக்கத்துல வச்சிடுறாங்க. அந்த சிலை கூட கல்யாணம் நடக்கிற மாதிரி ஏற்பாடுலாம் நடக்குது. சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு தான் இந்த விஷயத்த பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணு ரூம்ல போய் படுத்துறாங்க. கொஞ்சம் மயக்கத்துல இருக்காங்க போல. அப்ப ரூம்குள்ள ஒரு பாம்பு வர மாதிரியே இந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு பாம்பு இவங்களுக்கு பக்கத்துல வந்து எல்லை மீறி நடக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு இல்யூஷன் வருது. உண்மையா இல்ல இல்யூஷனா அப்படின்றது தெரியல. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க முடிச்சு பார்க்கும்போது இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து லிப்ஸ்டிக் எல்லாம் கலைஞ்சிருக்கு. அம்மாவும் என்னடி ஆச்சுன்ற மாதிரி கேட்கிறாங்க. இவங்களுமே நைட் எனக்கு இந்த மாதிரி உணர்வு வந்ததுமா, அதாவது ஒரு நாகம் என்கிட்ட எல்லை மீறி நடந்த மாதிரி உணர்வு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
நாக தெய்வமே வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஆனா அம்மா நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிதான் இந்த பொண்ணை இப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பஸ்ஸை நமக்கு காட்டுறாங்க. இப்ப கண்டக்டரும் நீ இறங்க வேண்டிய ஊர் வந்துருச்சுமா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை எழுப்ப பாக்குறாரு. அனிஷான்ற பொண்ணை தான் எழுப்ப பாக்குறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து அசைவே இல்லாம இருக்காங்க. இதனால கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் பயம் வந்துருது. இங்கேயே வஸ்ட் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்ல இந்த பொண்ணு அப்படியே வஸ்ட் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்தவங்க இந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு நபர் செக் பண்றாரு. உயிர் இருக்குன்னு தெரிஞ்சனா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. இவங்களுமே ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் கொஞ்சமா கண்முழிக்கிறாங்க. அப்படி கண்முழிக்கும் போது இன்ஸ்பெக்டர் எதிர உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னாச்சு நீங்க ஓகே தானேன்னு கேட்கும் போது இவங்களும் ஓகேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லங்க நீங்க ஓகே இல்ல, உங்ககிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆவறா. இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கிறதே இந்த பொண்ணுக்கு தெரியல போல. போலீஸ் சொல்றதை இந்த பொண்ணு ஏத்துக்க மாட்டா. நாங்க உண்மையை தான் சொல்றோம், பாடியை செக் பண்ணி தான் இந்த உண்மையை சொல்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பா போல. வந்த இடத்துல ஏதோ ஆயிருக்குன்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த கண்டக்டர் டிரைவரை காட்டுறாங்க. அவனுங்க ரெண்டு பேருமே குடிச்சுக்கிட்டே அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது உயிரோட தான் இருந்தா நான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி கண்டக்டருமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரியா குடும்பத்தை காட்டுறாங்க. பிரியாவோட குடும்பத்துக்கு காணிக்க மாதிரி நிறைய காசெல்லாம் கிடைக்குது பாத்தீங்களா. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி அந்த காசை எண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பொண்ணுனால தான் இவ்வளவு காசு கிடைச்சிருக்கு, நம்ம கஷ்டம் எல்லாம் போக போகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற பிரியாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அனிஷாவும் போலீஸுங்க கிட்ட பேச பிடிக்காம அங்க இருந்து கிளம்புவாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, அப்பதான் குற்றவாளியை பிடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப இவங்க நல்லா யோசிக்கும் போது இவங்களுக்கு சில விஷயங்கள் தோணுது. அது என்னன்னா ஒரு பூனை இவங்களை நெருங்கி வந்த மாதிரிலாம் இவங்களுக்கு தோணிட்டு இருக்கு. ஆனா ஒரு நபர் சிரிச்சிருப்பான். அதாவது பூனை தான் இவங்க கிட்ட எல்லை மீறி நடந்த மாதிரி இவங்களுக்கு தோணுது. ஆனா ஒரு நபர் சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏதோ தப்பு நடந்திருக்கு, போலீஸை பார்த்து பேசணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸுங்க விசாரணை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்திருக்கா, பஸ்ஸோட கண்டக்டரும் டிரைவரும் தான் அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க போல. அவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களான்ற ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லாம நம்ம என்ன பண்ண முடியும்னு இவங்க யோசிக்கும் போது கரெக்டா அனிஷா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆமா சார் எனக்கு ஏதோ நடந்திருக்கு, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தோணுது அப்படின்ற மாதிரி தோன்ற விஷயத்த சொல்றாங்க. அதாவது பூனை என்ன நெருங்கி வந்து என்கிட்ட தப்பான அந்த மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க பூனையான்ற மாதிரி போலீஸுங்க ஆச்சரியப்படுறாங்க. சார் ஆனா ஒருத்தனோட சிரிப்பு சவுண்ட் எனக்கு கேட்டதுன்னு சொல்லிட்டாங்க. இவங்களை ஏற்கனவே செக் பண்ணதுல இவங்க ட்ரக் எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கான்னு கேட்கும் போது அந்த பழக்கமே இல்லன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லங்க உங்க உடம்புல ட்ரக் இருக்குன்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. சரி நீங்க கிளம்புங்க, என்ன ஏதுன்றதை நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரா இவங்களை அனுப்பி வச்சிடுறாரு. இந்த லேடிக்கு தெரியாம யாராவது ட்ரக்கை தந்து எல்லை மீறி நடந்திருப்பாங்களா? இந்த லேடி ஆடிஷனுக்காக வந்தாங்கல்ல, அந்த ஆடிஷன்ல இருக்க நபர்களை பத்தி விசாரிங்க, அவங்க ஏதாவது பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல அவங்கள யாராவது இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இப்ப பிரியாவோட ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. நிறைய மக்கள் பிரியாவை வேண்டதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்கல்ல. பிரியா திரும்பி ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. பிரியாக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வாந்தி வந்திருக்கும். அடிக்கடி வாந்தி வந்துகிட்டே இருக்கிறதுனால அம்மாவும் கொஞ்சம் டவுட் படுறாங்க. உனக்கு பீரியட்ஸ் ஏதாவது தள்ளி போச்சான்னு கேட்கும் போது ஆமாமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏய் நீ பிரெக்னண்டா இருக்க, கடவுளே உன் வயித்துல வரப்போறாரு போல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அதாவது அந்த நாக தெய்வம் தான் உன்னை பிரெக்னன்ட் ஆக்கி இருக்கு, உனக்கு குழந்தை கிடைக்க போகுது, கடவுளோட குழந்தை கிடைக்க போகுதுன்னு அம்மா சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்க மாதிரியே தோணுது. அதுவும் இல்லாம போதையில ஒரு பொண்ணு கிட்ட பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கிறதா நியூஸ பார்த்தாங்கல்ல, நம்ம விஷயத்தையும் அதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா ஏதோ தப்பா இருக்கு, போலீஸ் கிட்ட போலான்ற மாதிரி அம்மா கிட்ட இவ கோவமா பேசிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து வயிறு பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. இப்ப பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே பாக்குறாங்க. ஆக்சுவலா வயித்துல ஒரு குழந்தை உருவாச்சு பாத்தீங்களா, அது கலைஞ்சிருது போல. டாக்டருமே செக் பண்ணி குழந்தை கலைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. குழந்தைய கலஸ்டியே அப்படின்ற மாதிரி அம்மா இப்பயும் பொண்ணு மேல கோவப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆடிஷனை எடுத்தான் பாத்தீங்களா, அவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தப்பான ஆளுன்ற மாதிரி தகவல் உங்களுக்கு கிடைக்குது. அவனை கூப்பிட்டு பேசி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டைரக்டர் ஆனா அவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆடிஷன்ல என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆடிஷனுக்காக நிறைய பொண்ணுங்க வந்திருப்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த பொண்ணும் வந்திருப்பாங்க. சரி இவ வந்ததுல இருந்தே பயங்கரமா சொதப்பிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா ஒரு டைலாக்க தந்து பேச சொல்லியிருப்பாங்க. ஆனா அனிஷா பயங்கரமா சொதப்புறாங்க, கொஞ்சம் போதையில இருக்க மாதிரி இருக்கு. அவ கண்டிப்பா ட்ரக்ஸ் எடுத்திருக்கா சார், அதனால தான் பயங்கரமா சொதப்பிட்டு இருந்தா, கடுப்பான நானு கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டேன் சார், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் டைரக்டர் சொல்லிட்டாரு.
உன்னை பத்தி விசாரிக்கும் போது எல்லாருமே தப்பா தான் சொல்றாங்க, ஒருவேளை நீ தான் ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. சரி என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, நான்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டாரு. ஆடிஷனுக்கு வந்த மத்தவங்க கிட்ட விசாரிக்கும் போது சில தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, ஆடிஷன் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு வெளியே வந்துட்டு இருக்கும் போது அனிஷா கொஞ்சம் மயக்கமான நிலைமையில ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது தெரியுது. நீங்க எங்க போனோம்னு கேட்கும் போது அனிஷாவும் கொஞ்சம் போதையில இதுதான் என்னோட ஊரு, அங்கதான் போனோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் ஆட்டோ பிடிச்சு தரேன், பஸ் ஸ்டாப்க்கு போய் பஸ் பிடிச்சு போய்க்கோங்கன்ற மாதிரி ஆட்டோ பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. ஆட்டோ பிடிச்சிட்டு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இல்லாம இருந்திருப்பா. அதுக்குள்ள அனிஷா எங்க போனான்னு தெரியல, நானும் கிளம்பிட்டேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சிசிடிவியை செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்ணும்போது அந்த பொண்ணு சொல்ற எல்லாமே உண்மைதான். இவங்க போதையில அங்க இருந்து எங்கேயோ கிளம்பி போயிருக்காங்க. நீங்க செம்ம போதையில இருந்திருக்கீங்க, யாரு உங்களுக்கு போதையை ஏத்துனா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது சார் சுத்தமா எனக்கு ஞாபகம் இல்லை சார் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப நிகாரிகான்ற ஒரு செக்ஸாலஜிஸ்ட நமக்கு காட்டுறாங்க. ராகுல்னு ஒரு நபர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இவங்க கிட்ட வந்திருக்காரு. அது என்னன்னா, ஒய்ஃப் கூட நான் எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஒய்ஃப் நிறைய நேரம் அலோவ் பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே இதெல்லாம் ரீசனா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க இந்த அளவுக்கு இருந்தாலே லைஃப் கரெக்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராகுல் நிகாரிகாவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். உங்களோட செக்ஸ் லைஃப்லாம் எப்படி போகுது மேடம், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்களேன், நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களுமே திட்டி அனுப்பி விடுறாங்க. இவன் பேசினதுல நிகாரிகா கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, இவன மாதிரி ஆளுங்க இருக்கதான் செய்யறாங்க, உன்னை டென்ஷன் பண்றதுக்குனே இந்த மாதிரி ஆளுங்க வந்துடுறாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு கவலைப்படாத, திரும்பி கடவுள் உனக்கு ஒரு குழந்தைய தருவாருன்ற மாதிரி அம்மா பேசிட்டு போறாங்க. அம்மா என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பொண்ணுக்கு கோவம் வருது. கண்டிப்பா நம்ம விஷயத்துல ஏதோ தப்பு நடந்திருக்குன்ற மாதிரி பிரியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இன்னொன்னு பக்கம் அனிஷாவை நமக்கு காட்டுறாங்க. இந்த அனிஷாவை பத்தி விசாரிக்கும் போது அனிஷாக்கு தீபக்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கு தெரிய வருது. உங்களுக்கு தீபக்னு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இவங்களுமே பிரச்சனை என்னன்றதை தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஊர்ல இருந்தாங்கல்ல, அப்ப வேற ஒரு பையன் கூட சேர்ந்த மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் தீபக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்னொருத்தன் கூட சேர்ந்து வீடியோ எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒழுங்கா இருக்காரான்னு கேட்டீங்கன்னா அவரும் ஒழுங்கா இல்ல, எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுதான் என்னோட கனவுன்ற மாதிரி அனிஷா புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா தீபக் ஏத்துக்க மாட்டான்ல, இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து இருக்க வேணாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இவங்க அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. அவனுக்கு பயந்து தான் அந்த ஊரை விட்டு கிளம்பி இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப போலீஸுங்க தீபக்க பத்தி கேட்கறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா தீபக் இவங்க போனாங்கல்ல அதே ஊருக்கு டிராவல் பண்ணிருக்கான், அவங்க போன பஸ்லயே டிராவல் பண்ணிருக்கிறது தெரிய வருது. உண்மையை சொல்லுன்னு கேட்கும்போது இவனுமே நடந்த விஷயத்த சொல்றான். அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவங்களை மிஸ் பண்ணிருப்பான். ஏன்னா குறுக்க வந்தவர் மேல இடிச்சதுனால அவங்க எங்க போனாங்கன்றத மிஸ் பண்ணிருப்பான். எங்க போனாங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல ஈவினிங் டைம்ல அந்த கண்டக்டர் கூட்டு போனதை கவனிச்சிருப்பாரு. அந்த டைம் அனிஷா செம்ம போதையில இருக்காங்க. யார் இவன், என் கூட வான்ற மாதிரி தீபக்கு கூப்பிடுறாரு. உன் கூட எல்லாம் என்னால வர முடியாது, நான் இவர் கூட தான் போவேன்ற மாதிரி அவங்களுமே புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. செம்ம போதையில இருக்கான்னு மட்டும் இவருக்கு தெரியுது. சார் அவ செம்ம போதையில இருந்தா சார், என்னால எதுவுமே பண்ண முடியல சார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல கண்டக்டர் தான் கூட்டு போயிருக்காருன்றத சிசிடிவி மூலியமா இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவன் சொன்னது மூலியமா அந்த இடத்துல சிசிடிவியை பாக்குறாங்கல்ல, கண்டக்டர் தான் கூட்டு போயிருக்கிறது தெரியுது. இவரை தெரியுமான்னு கேட்கும்போது நல்லா தெரியும் சார், இவர் தான் கண்டக்டர் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆடிஷனுக்காக இவங்க பஸ்ல வந்தாங்கல்ல, அப்பயே கண்டக்டர் கிட்ட பேசியிருப்பாங்க. அது என்னன்னா, இந்த ஊர்ல எந்தெந்த டைம் பஸ் வரும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால நீங்களே போற டைம் சொன்னீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன், என்ன போகும்போது கூட்டு போங்க, நம்பரை தாங்கன்ற மாதிரி நம்பர்லாம் கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஏற்கனவே கண்டக்டர் எதுக்காக அப்படியே போட்டுட்டு போனான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, இப்ப கண்டக்டர் மேல இவங்களோட சந்தேகம் திரும்புது. அது என்னன்னா, அதே பஸ்ல தான் இவங்க ஆடிஷனுக்கு போயிருக்காங்க, போகும்போதே இவன் ஏதோ கலந்து தந்திருக்கான், அதனால தான் ஆடிஷன் டைம்ல கூட போதையில இருந்திருக்காங்க, திரும்பி போகும்போது இவன் எல்லை மீறி நடந்திருக்கான் போலன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரியா இருக்காங்கல்ல, பேரண்ட்ஸ்க்கு தெரியாம போலீஸ் கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப முகத்தெல்லாம் மறைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட எனக்கு ஏதோ நடந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அம்மா பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நாக தெய்வம் தான் இப்படி பண்ணிருக்கோம், நீங்க தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இவங்களும் அம்மா மாதிரி பேசுறாங்கன்னு இவங்க கடுப்பாயிட்டு இருக்கும் போது எஸ்ஐ இந்த இடத்துக்கு வராது. எஸ்ஐ இவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறாரு. இவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு போல, நம்ம ஹெல்ப் பண்ணோம்னு நினைக்கிறாரு. இப்ப எஸ்ஐ என்ன பண்றாருன்னா, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாரு. அந்த கேஸை கவனிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்தை சொல்றாரு. ஆக்சுவலா பாம்பு எல்லை மீறி நடந்ததா சொல்றாங்கல்ல, இந்த கேஸ் கூட சிமிலரா இருக்கிறதுனால இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க பூனைன்னு சொல்றாங்க, இவங்க பாம்புன்னு சொல்றாங்க. ரெண்டு கேஸுக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பிரியாவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு தெரியாம தான் கம்ப்ளைண்ட் தந்திருப்பாங்க. இப்ப நார்மலா அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருமே வந்து விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை
இதை கேட்கிற அப்பா பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, என் பொண்ணு தெரியாம சொல்லியிருப்பா, இங்க இருந்து போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல உங்க பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, என்ன ஏதுன்ற மாதிரி நான் விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல இருக்க எல்லாருமே கூடிடுறாங்க. இப்ப கூடுறதுனால இன்ஸ்பெக்டருக்கு கொஞ்சம் பயம் வந்துருது. எஸ்ஐயும் திரும்பி போறதுதான் நல்லதுன்னு சொல்றாரு. பிரச்சனை வேணான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டரை ஒரு சின்ன பொண்ணு கவனிச்சுக்கிட்டே இருக்கா. இப்ப பேசுறதுக்காக வந்துடுறா. இவ தான் பிரியாவோட ஃப்ரெண்டா இருப்பா. அதாவது பிரியாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டே இவளா தான் இருப்பா. ஆக்சுவலா பிரியாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது பாத்தீங்களா? பிரியா உடனே என்ன பண்ணிருப்பாங்கன்னா பாய் ஃப்ரெண்டான விமலுக்கு கால் பண்ணிருப்பாங்க. இந்த ரிச்சுவல் எல்லாம் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல, வந்து கூட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பான். ஆனா அப்படி ஏத்துக்கிட்டவன் வரவே இல்ல சார், ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரியா போலீஸ்க்கு போயிட்டாங்கன்றது அம்மாக்கு தெரிய வருது இல்ல, நீ எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா செஞ்சிருக்க, இந்த விஷயத்தை கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, அந்த விமல் பையனை லாக் பண்ணிடுறாங்க. நீ எதுக்காகடா அவளை காப்பாத்துறதுக்கு போல, நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியான்னு கேட்கும் போது, சார் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சார், அவ சொல்றதை கேட்கும் போது எனக்குமே போய் காப்பாத்தணும்ன்ற மாதிரி தோணுச்சு, ஆனா அந்த ஃபேமிலியை எதிர்த்து என்னால எதுவுமே பண்ண முடியாது சார், அதனால தான் பயத்துல விட்டுட்டேன்ற மாதிரி சொல்றான். லவ் பண்ண பொண்ணை இப்படிதான் விடுவியான்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்திருக்காங்கல்ல, அது இவனா கூட இருக்கலாம்ன்ற ஆங்கிள் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இவன் சொல்றான். இப்ப அந்த பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல, ஒரு எட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு போறாரு. ஒருவேளை அப்பாவே இந்த மாதிரி பண்ணிருப்பாரான்ற மாதிரி சந்தேகத்தை கிளப்புறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு அந்த அனிஷா பொண்ணை பத்தி காட்டுறாங்க. அனிஷா ஒரு வீட்ல இருந்தாங்கல்ல, அந்த வீட்லயே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க போல. நடந்த விஷயத்தை நினைச்சு தூக்கு மாட்டி இறந்துட்டா போலன்னு போலீஸுங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கண்டக்டரையும் டிரைவரையும் லாக் பண்ணி அடி அடின்னு அடிக்கிறாரு. சார் நாங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா கண்டக்டர் பஸ் வந்துருச்சுமா நீ வான்ற மாதிரி சொல்றாரு. நான் இங்க இருக்கேன் வந்து கூட்டு போங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இவர் கூட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாரு. நான் கூட்டு போயிட்டு இருக்கும் போது வழியில ஒருத்தன் பிரச்சனை பண்ணா சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தீபக்க பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. மத்தபடி நான் எதுவுமே பண்ணல சார்னு சொல்றாரு. நீ எதுவுமே பண்ணலனா எதுக்காகடா ரோட்ல போட்டுட்டு போனன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் வண்டியில வர வரைக்கும் நான் பாத்துக்கலாம், அதுக்கப்புறமா அந்த பொண்ணு போதையிலேயே இருந்தா சார், என்ன பண்றதுன்னு தெரியல சார், போலீஸ்னால எனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு விட்டுட்டு போனேன் சார், மத்தபடி அவ ட்ரக்ல இருந்தான்னு தெரியும், அந்த ட்ரக் எல்லாம் நான் தரல சார்னு சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் பிரியாவை கூப்பிட்டு பேசுறாரு. எதனால இந்த பரிகாரத்தை கேட்கலான்னு அப்பா நினைச்சாரு, பரிகாரத்தை சொன்னது யாருன்னு கேட்கும் போது ஒரு சாமியார்ன்ற மாதிரி இவங்க சாமியாரை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பாக்கு அடுத்தடுத்து லாஸ் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பா கடைசியா ஒரு ஸ்வீட் ஷாப் நடத்தலான்ற மாதிரி ஒரு கடையை வாடகைக்கு எடுத்திருப்பாரு. இதுவாது நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான் சாமியார் கிட்ட பேசியிருப்பாரு. அப்பதான் சாமியார் பரிகாரம் இருக்கு அதை செய்யுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக மொத்தத்துல அப்பா புதுசா ஒரு கடையை பார்த்திருக்காரு அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அதே சமயம் அனிஷாவை பத்தி விசாரிக்கும் போது அனிஷா புதுசா அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு ஏஜென்ட் தான் பார்த்து தந்திருக்காருன்றது தெரிய வருது. ரெண்டு பேர் விஷயத்தையும் வந்து ஏஜென்ட் சம்பந்தப்படுறதுனால ஏஜென்ட் மேலே உங்களுக்கு சந்தேகம் வருது. நிகாரிகான்ற ஒரு டாக்டர் லேடியை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல இவங்களுமே வீட்டுல அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப வருவீங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்றாரு. இப்ப காலிங் பெல் அடிச்சோன்னா ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரு போலன்னு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா ஏற்கனவே பேஷண்டா ஒருத்தன் வந்தான்ல, அவன் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நீ என்ன பண்றன்னு கேட்கும் போது உன் கூட எல்லை மீறி நடக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றான். கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது இவங்க கிட்ட எல்லை மீறி அவன் நடந்துட்டு போயிருக்கிறது தெரிய வருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது ஏற்கனவே ஒருத்தனை பத்தி சொன்னல, அவன் தான் நீங்க இல்லாத நேரம் பார்த்து வந்து எல்லை மீறி நடந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. சரி அழாத அழாதன்ற மாதிரி ஹஸ்பண்ட் தான் சமாதானம் சொல்றாரு. அனிஷா தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, ஆனா அதுல சில குழப்பம் இருக்கு. ஏன்னா சாவடிச்சு தூக்குல மாட்டி விட்ட மாதிரி இருக்குன்னு டாக்டர் சந்தேகமா சொல்லியிருப்பாரு. இதை தாண்டி அனிஷா தைரியமான பொண்ணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப தற்கொலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, வேற யாரோ சாவடிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ரெண்டு பேருக்கும் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அந்த ஏஜென்ட்டை பத்தி விசாரிங்கன்னு சொல்லியிருப்பாரு. ரெண்டு பேருக்கும் ஒரே ஏஜென்ட் தான் இருக்காருன்றது தெரிய வருது. அதாவது அப்பாக்கு கடை பார்த்து தந்ததும் அனிஷாவை வீட்டுல தங்க வச்சதும் ஒரே நபர் தான் அப்படின்றது தெரிய வருது. அந்த நபரோட டீட்டெயிலாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, வேக வேகமா டீட்டெயில் கலெக்ட் பண்ணி தந்துடுறாங்க. இந்த பிரியா பொண்ணுக்கு ரிச்சுவல் மாதிரி நடந்தது இல்ல, அப்ப அந்த ஏஜென்ட்டும் கலந்துக்கிட்டாரான்னு கேட்கும்போது ஆமா சார் கலந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா அவன் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இன்னொன்னு பக்கம் இந்த டாக்டர் லேடி ஃபீலிங்ல இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர் லேடியும் இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க வேணாம், நம்ம வேற ஏதாவது ஊருக்கு போயிடலான்ற
போலான்ற மாதிரி சொல்றாங்க. சரி போலான்ற மாதிரி ஹஸ்பண்டுமே ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக ஹஸ்பண்ட் கதவை திறக்கிறாரு. பார்த்தா போலீஸுங்க தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆக்சுவலா இந்த ஹஸ்பண்ட் தான் ரியல் எஸ்டேட் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு போல. ஆளுங்களுக்கு இடம் பிடிச்சு தர வேலை எல்லாம் பாப்பாரு போல. ரெண்டு பேருக்கும் இவர் தான் இடம் பிடிச்சு தந்திருப்பாரு. அதனால இவரை கஸ்டடியில எடுத்துடுறாங்க. நீங்க தானே ரெண்டு பேருக்கும் இடம் பிடிச்சு தந்தீங்க, நீங்க தான் இந்த ரெண்டு பேர்கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க, எப்படி இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் மட்டும் சம்பந்தப்படல, இவரோட ஒய்ஃபும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுது. அதனால ரெண்டு பேரையும் உட்கார வச்சு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரோட கையில சில காயங்கள் இருக்கும். அதுல வந்து ஒரு லேடியோட பல்லம் இருக்கு, ஒரு ஆணோட பல்லம் இருக்குன்றது தெரிய வந்திருக்கும். நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த தப்பை பண்ணிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கன்னு கேட்கும் போது ஒரு ஸ்டேஜ்ல நிகாரிகா இருக்காங்கல்ல, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நிகாரிகாவை பொறுத்த வரைக்கும் லெஸ்பியனா தான் இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்காம வீட்டை சேர்ந்தவங்க இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை பத்தி புரிய வச்சிருப்பாங்க. அதாவது ராகுல்னு ஒரு பேஷண்ட் இவங்க கிட்ட வந்து எல்லை மீறி நடந்தான் பாத்தீங்களா, அதுல இவங்க ரொம்ப வருத்தப்பட்டதுக்கு காரணம் இவங்களுக்கு ஆண் கூட ஒன்னா இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. அதை மீறி அவன் எல்லை மீறி நடந்துட்டான்ற மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவா இருக்கார்ல, இவங்களுக்காக பொண்ணை அரேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறவரா இருந்திருப்பாரு. அதாவது இவர் நிறைய பேருக்கு வீடெல்லாம் பார்த்து தராருல, அதுல ஏதாவது பொண்ணை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் அந்த பிரியாவோட அப்பாக்கு இடத்தெல்லாம் இவர் அமைச்சு தந்ததுனால ஃபங்க்ஷனுக்கு அந்த அப்பா கூப்பிட்டிருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. அப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க ரிச்சுவல் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை போதையாக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த பொண்ணுக்கு தண்ணி எல்லாம் தர மாதிரி இருக்கும்ல, அப்ப இவங்களுமே மருந்த கலந்த தண்ணியை தந்திருப்பாங்க. அந்த பொண்ணுமே அதை குடிச்சிருப்பா. சோ ரிச்சுவல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு ரூம்ல போய் படுத்துறா பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருமே பேரண்ட்ஸ்க்கு தெரியாம திருட்டுத்தனமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கூட நம்ம ரெண்டு பேர் தான் ஒன்னா இருக்கணும், ஆனா இந்த பொண்ணுக்கு வேற மாதிரி ஒரு இல்யூஷன் வரணும், அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப நாக தெய்வத்துக்கு கூட தானே கல்யாணம் இருக்கிறதா நம்பிட்டு இருக்காங்க. சோ ஒரு நாகம் ஒன்னா இருந்த மாதிரி நம்ம செட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே செட் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு நிறைய தெரப்பி எல்லாம் தெரியும், அது மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இவர் அனிஷான்னு ஒரு பொண்ணுக்கு இடம் பார்த்து தந்தார் பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் வைஃப் கிட்ட சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல அனிஷா இருக்காங்கல்ல, சார் நான் இந்த ஊருக்கு போனோம் சார், என்ன பஸ் சார் போகும் சொல்ல முடியுமான்னு கேட்கும் போது இவருமே பஸ்ஸோட டீடைல் எல்லாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஊருக்கு போற வழியில நம்ம ஏதாவது பண்ணோன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு பஸ்ல டிராவல் பண்ணும்போது பக்கத்து சீட்ல தான் இந்த வைஃப் நிகாரிகா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இந்தமா தண்ணி குடின்ற மாதிரி தண்ணியை தந்திருப்பாங்க. தண்ணியில தான் அதை கலந்து தந்திருப்பாங்க, போதையாக்கி விட்டுருப்பாங்க. போதை ரொம்ப நேரம் கழிச்சு தான் வேலை செய்யும்ன்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஈவினிங் இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி பிடிச்சு அவ கூட ஒன்னா இருந்துடணும்ன்ற மாதிரி பிளான போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு ஆட்டோ பிடிக்கிறேன்னு போகும்போது இவங்க தான் அங்க இருந்து கூட்டு போயிருப்பாங்க. இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்தது கூட இந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்ல. இந்த பொண்ணை அந்த அளவுக்கு போதையா மாத்தி விட்டுருப்பாங்க. அதே சமயம் ஒரு பூனை பக்கத்துல இருக்க மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுன்ற மாதிரி இந்த லேடி தான் இல்யூஷனை கிரியேட் பண்ணிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. சிரிப்பு சவுண்ட் மட்டும் அந்த பொண்ணோட மைண்டுக்குள்ள நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அதனால தான் நாங்க மாட்டணும்ன்ற மாதிரி நிகாரிகா சொல்றாங்க. ஆக்சுவலா அனிஷா இருக்காங்கல்ல, திரும்பி இந்த ஊரை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஊரை விட்டு கிளம்புறதுனால இந்த ஏஜென்ட் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. சார் சீக்கிரமா என்னோட ஊருக்கே நான் கிளம்பிடலான்னு இருக்கேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. சரி ஓகேமான்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. இருமா பேசிட்டு வரேன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் போன்ல பேசுறாரு. பேசும்போது இவர் சிரிக்கிறார்ல, இதே சிரிப்பு சவுண்ட் தான் இந்த பொண்ணுக்கு கேட்டிருக்கும். அப்ப நம்ம கிட்ட எல்லை மீறி நடந்தது இவர் தான் போல அப்படின்ற மாதிரி அனிஷா யோசிக்கிறாங்க. என்கிட்ட எல்லை மீறி நடந்தது நீங்க தானே, எனக்கு தெரிஞ்சிருச்சு, போலீஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட சொல்லிட்டா பிரச்சனை இல்ல, இவ கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. கழுத்தை நெரிச்சு இவங்க கதையை முடிச்சிருப்பாரு. இதை வந்து தற்கொலை மாதிரி செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் தான் செட் பண்ணி வச்சிருப்பாரு. இவங்க ரெண்டு பேர்கிட்ட இப்படி பண்ணதை மட்டும் தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா நிறைய பெண்கள் கிட்ட இவங்க ரெண்டு பேர் எல்லை மீறி நடந்திருப்பாங்க. அதாவது ஒரு ஊர்ல இருக்காங்கன்னா கொஞ்ச நாள் அந்த ஊர்ல ஆக்டிவிட்டியை பண்ணுவாங்க, திரும்பி வேற ஒரு ஊருக்கு போய் இதே விஷயத்த பண்ணுவாங்க. இப்படி தொடர்ச்சியா நிறைய பேரோட வாழ்க்கையில விளையாடி இருக்காங்க போல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டருமே பயங்கரமா கோவப்படுறாரு. உங்களுக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்றாரு. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிக்கிறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.